வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி, அதற்கு தேவையான மேலே ஸ்ப்ரே பண்ணுற எல்லா ஸ்ப்ரேவும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது நம்ம வீடியோட எண்டில் கூட வருங்க. நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்குற எல்லாமே பார்த்திங்கன்னாங்க அல்ஃபா மைத்ரேனு, ஆல்ஃபா கார்டு, ஹிட்செல்லு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக்கெட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னாங்க. அப்புறம் டாட்டா ப்ராடக்ட்டில் 2 ஐட்டம். இது எல்லாமே பார்த்திங்கன்னாங்க மேலே நம்ம கொடுக்குற ஸ்ப்ரே. அது என்ன ஸ்ப்ரேன்னு கேட்டிங்கன்னா இன்செக்ட் அண்ட் ஃபங்கஸ். இதுதான் ஜென்ரலாக சொல்கிறது. அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறையா பிரச்சனை இருக்கும். அதாவது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா இதில் முதல்ல நம்ம வர்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இலைப்பேன்னு சொல்லுவாங்க. இலைப்பேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இலையோட பேக் சைடிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இலைக்கு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பழுத்து போயிருக்கும் இலையெல்லாம். அது பார்த்திங்கன்னா இலைப்பேன் இருக்கும். நம்ம க்ரீனிஷாக இருக்காது. அதேமாதிரி இலை முடக்குன்னு சொல்லுவாங்க. இலை முடக்குன்னு சொல்லும்போது அது பார்த்திங்கன்னா இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முடங்கி போயிருக்கும். நம்ம விரல் நீட்டி வந்தால் எப்படி இருக்கும், ஆனால் முடங்கி போயிருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் இலை முடக்கு. அதுக்கப்புறம் வால்பேன். இந்த வால்பேன் இதனுடைய முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூ இருக்குது இல்லைங்களா, நம்ம சின்னதாக பட்ஸ் ஒன்று இருக்கும், அரும்பு வரும். அந்த அரும்பு வரும்போதே அந்த அரும்பு தின்னுடும், சாப்பிட்றோம் அது. அதனால் அந்த அரும்பு பார்த்திங்கன்னா வந்த சோடு இல்லாமல் போயிடும். இது ஒன்று பிரச்சனை இருக்கும். இலைப்பேன், வால்பேன், இலை முடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த வெள்ளைப்பூ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும், அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாமே விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பல மருந்து நம்ம அடித்தாலும் நமக்கு இது ஒரு மருந்து ஏதாவது இருக்கா? இருக்குது, கிரேசியாக இருக்குது. அது அடித்தா நல்லா கண்ட்ரோல் ஆகும். தைமோத்தேசியமும் கிரேசியான ஒரு மருந்து இருக்குது. இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷனாக நீங்கள் பண்ணலாம். கூடவே ஹிட்செல்லு, தைமோத்தேசியமு, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரேன், இந்த 4 மருந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் அடிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கிரேசியாக அடிக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்த வாரம் அந்த கிரேஸை கேட்குமானா கேட்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராப்புங்க இது. அதனால் நம்ம இந்த மருந்து நம்ம கொடுக்குற எல்லா மருந்து ஒரு வாரமும் நம்ம மாற்றி நம்ம அடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கிளைமேட்டிக்கல் கண்டிஷனும் பார்க்கணும். உதாரணத்துக்கு வெயில் காலத்தில் இந்த மருந்து அடித்தோம்னா செட் ஆகும், குளிர் காலத்தில் செட் ஆகாது. குளிர் காலத்தில் செட் ஆகும், வெயில் காலத்தில் செட் ஆகாது. அதனால தான் நம்ம எப்பயுமே ஒரு 4 மருந்து காம்பினேஷனோடு சேர்த்து நம்ம அடிக்கிறது. ஹிட்செல்லு, ஆல்ஃபா மைத்ரேன், ஆல்ஃபா கார்டு, தைமோத்தேசியம், இது ஒரு செட்டு. கிரேசியா, தைமோத்தேசியம் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்போட்ரு, மோனோக்ரோட்டோபாஸு, தைமோத்தேசியம், இது ஒரு பேட்டர்ன். இது அப்படி மாற்றி ஒரு வாரத்துக்கு இது மாற்றி நம்ம அடிச்சுட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூச்சி மருந்தோடு சேர்த்து பயோ மருந்து, பயோ ஃபெர்டிலைசர், பயோ ஸ்ப்ரே, இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டபுள் அந்த மருந்து சேர்த்துக்கலாம். இன்னொரு வாரம் விப்புல் சேர்த்துக்கலாம். இன்னொரு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நைட்ரோபென்சில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பயோ மருந்தோட என்பிகே உரத்தை வாங்கி 1 கிலோ 1/2 கிலோ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இது நான் ஒரு ஏக்கர் சொல்கிறேங்க. ஒரு டேங்க்கு 50 கிராம் எது என்பிகே, 16 லிட்டரு டேங்க் இருக்குன்னா 50 கிராம் என்பிகே போதுமானது. அதேமாதிரி ஹிட்செல்லு, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரேனு, தைமோத்தேசியம், இதெல்லாம் 10லேருந்து 13 ml 15 ml போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். ஒரு 16 லிட்டர் டேங்க்கு, ஒரு டேங்க்குக்கு 15 ml, இது எல்லாமே 15 ml போடலாம். அதேமாதிரி ஜிப்ராலிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா போரான், இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கிராம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாங்க, போதும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் வாரம் ஒரு முறை செடிக்கு நோய் தாக்கத்தில் இருக்கோ இல்லையோ வாரம் ஒரு முறை நீங்கள் தவறாமல் மருந்து அடிக்கணும். அடி உரம் நம்ம பார்த்தோம்னா இந்த செடிகளுக்கு அடி உரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 15 நாள் 20 நாள் ஒரு தடவை நம்ம இதுக்கு அடி உரம் நம்ம வைக்கலாம்.
நான் சொன்ன மாதிரி டிஏபி வந்து ரொம்ப கொஞ்சம் வைக்கிறது தவிர்த்துருங்க. டிஏபி ரொம்பலாம் அதிகமாக வேண்டாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20-20-0-13 அந்த உரம் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டாமஸ் வைக்கலாம். இதில் நல்ல உரங்கள் இதெல்லாம் நீங்கள் அடி உரமாக நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் போடலாம். ஒரு 3 மாதத்துக்கு மேலே உள்ள செடி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒன்றாயிடுது. அதேமாதிரி வந்து மருந்து அடிக்கும்போது செடிக்கு வந்து நல்ல ப்ரெஷரில் மருந்து அடிக்கிற மாதிரி மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த செடியில் எந்த ஒரு பூச்சி இருந்தாலும் அந்த பூச்சி வந்து நமக்கு இமிடியட்டாக அதுலேருந்து விலகும். நம்ம வந்து லைட் ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சிக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக கேட்காது. ஏன்னா நாங்கள் வந்து பேட்ரி மிஷின் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே வந்து டீசல் வச்சுலாம் ரன் பண்ணுவாங்க ஸ்ப்ரே மிஷின். அந்த மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடு இருக்கும், நல்ல ஃபோர்ஸ் இருக்கும், நோய் தாக்குதல் விலகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் வந்து உருவாக்கி இருக்கிற தென்னந்தோப்பும் தேக்க மரம் தோப்பு அப்புறம் முருங்கை மரம் இது எல்லாமே உடுப்பேராக தான் இருக்குது உள்ள. இது வந்து ஒரு தனி பயிருங்க. இது வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் நம்ம வந்து பூச்செடியை போட்டிருக்கோம்னா மீதமுள்ள எல்லா இடங்கள்ல இங்கே ஒரு தோப்பு இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னொரு தோப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிர் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கொஞ்சம் இடம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம நிச்சயமாக இது பண்ணலாம். அதாவது லார்ஜ் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் இருக்குதுன்னா என்னுடைய சஜஷன் வந்து கேட்டிங்கன்னா பூச்செடிக்கு போகிறது பெட்ரு, உத்தமம். ஏன்னா தேக்கு மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 15 வருஷம் ஆகணும். அப்போ தான் அந்த மரம் வந்து நம்ம வந்து ஹார்ட்வுட் கிடைக்கும், மரம் வந்து மெச்சூர்ட் ஆகும். அப்படி மெச்சூர்ட் ஆகிற மரம் மட்டும்தான் வியாபார சந்தைக்கு தகுந்த மரமாக இருக்கும். அப்போ நம்ம இது போட்டுட்டு ஒரு 15 வருஷம் நம்ம வருமானம் இல்லாமல் தவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதேமாரி தென்னையும் அப்படி தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே வந்த மரங்களில் தான் ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதுங்க நமக்கு டே டு டே இன்கம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தப்பான முடிவு எடுத்து தென்னையோ இல்லை தேக்கு மரமோ போயிடாதீங்க. இதில் வந்து நம்ம பூச்செடி பூ வகை பயிர் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து அதிகமாக இடம் இருக்குது ஒரு காரணத்தினால நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா லாங் டேர்ம் கூட நமக்கு கன்ஃபார்மாக பிளானிங் பண்ணி தாங்க ஆகணும். இது வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா தென்னையெல்லாம் ஒரு முறை அறுவடை வருது அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து நம்ம ஒரு 65லேருந்து ஒரு 100 வருஷம் வரைக்கும் நம்ம அதில் எந்த விதமான முதலீடும் தேவையில்லை, நம்ம ஒன்லி ரிட்டர்ன்ஸ் தான். அதேமாரி தேக்கு மரம் கூட அப்படி தான். ஒன்ஸ் நம்ம வந்து போட்டு அது வளர்க்குற வரைக்கும் தான் நம்ம செலவுங்க. ஒரு முறை அறுவடை பண்ணிட்டோம்னா மருதாம்பு ஒரு கிட்டத்தட்ட நம்ம கேள்விப்பட்டது நம்ம தோட்டத்துக்கு வந்து ஈஷாவிலேருந்து வந்து விட்னஸ் பண்ணது எல்லாமே சேர்த்தா 5லேருந்து 10 கூட வரும்னாங்க மருதாம்பு. ஒரு மரம் வெட்டுறதுக்கு 15 வருஷம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 5 மருதாம்பு வச்சாலே என்ன ஆகிடுது பாருங்கள். கிட்டத்தட்ட 75 வருஷம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அபார்ட்னு வரும், அபார்ட்னு போகும், தானாக வரும், தானாக போகும். இதில் நமக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வே இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் நம்ம எடுத்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம மரங்கள் வந்து இப்போ நடுறோம் பார்த்திங்களா, இது அக்ரோ ஃபாரஸ்ட்டில் இப்போ நிறைய பேர் நடுறாங்க விவசாய நிலங்களில். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேட்டர்னில் இந்த ஸ்பீட்லேயும் இவ்வளோ அதிகமாக மரம் நட்டால் கூட இதுக்கு இன்னிலிருந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வருஷம் ஆனால் தான் நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை நம்மளால் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது டிமாண்ட் இஸ் வெரி மோர் அண்டு ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லெஸ். இது டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 50 வருஷம் ஆகிடுன்றாங்க. அப்போ அது கூடவே என்ன பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு 50 வருஷத்துக்குள்ளே ஜனத்தொகை எவ்வளோ பெருகும், அப்புறம் எவ்வளோ இடங்கள் வந்து தரிசு நிலமாக மாறிடும், நீர்வளம் குறையும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா டிமாண்ட் உள்ள மரம் டீ கூட்டை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்பு பண்ணியிருக்காங்க. இது ஓகே, இது நம்ம நடும்போது 10 பார்டர் கிராப்பாக நட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியல் தான். நம்ம இதுலேருந்து கொஞ்சம் லாபம் எடுத்து நம்ம அதன் மூலயமா ஒரு பெரிய செலவுகள் ஏதாவது இருக்குன்னா அதை நம்மளால் சாத்தியக்கூறு பண்ணிக்கலாம். அந்த ஒரு காரணம் தாங்க.
அப்புறம் நம்ம குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்யூஷுவல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைய விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா 350லேருந்து 450 வரைக்கும் போயிருக்குங்க. எல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த மரம் எல்லாமே, குண்டு மல்லி எல்லாமே. நம்ம பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் வந்து 2-3 பேர் பறிச்சுட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. நம்ம மேக்ஸிமம் ஒரு 9:30லேருந்து 10க்குள்ளே கொண்டு போய் அந்த பூ கடைகளில் போய் போட்டுருவோங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நெக் டு நெக் இருக்குது. கரெக்டாக அவங்க வந்து க்ளோசிங் டைமில் தான் நம்ம கொண்டு போய் பூ போடுறோங்க. அதனால் நம்ம பூ எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போட்டுருவோம் பூவை. நம்ம டிலே பண்ணி போடும்போது ப்ரைஸ் குறைஞ்சிரும். அதனால் நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ரிக்வெஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளவர்ஸு நம்ம வந்து ஒரு தோட்டம் வைக்கிறோமோ அதே அளவுக்கு அதனுடைய பராமரிப்பு தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வேணால் மல்லி செடி நட்டுடலாம், வளர்த்துடலாம். வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நான் சொன்ன 5 லட்சமோ 10 லட்சமோ மாத வருமானம்ங்கிறது சாத்தியப்படும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலையோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனி டைம் நீங்கள் வந்து கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னவோ அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் மல்லி வச்சுருக்கிறவங்க நிச்சயமாக வந்து மாதம் குறைஞ்சபட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கலாங்க. இப்போ நம்ம செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ பறிக்கிறது தான் செலவு, அதுக்கப்புறம் உரம் வாங்குகிற செலவு, மருந்து அடிக்கிற செலவு எல்லாம் நம்ம எப்படி பிடிச்சாலும் ஒரு 3 லட்சம் டோட்டல் இன்கம் வருதுன்னா மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நம்ம செலவு எடுத்துக்கிட்டால் கூட 2 லட்ச ரூபா நமக்கு நிகர லாபம். இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை ஹோம் டேக் பை ஹோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிற முடியும் சாத்தியக்கூறு. இது 1லேருந்து 2 ஏக்கர் நம்ம பரப்பில் வச்சு நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைப்பும் தேவைப்படுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலை பற்றி ஒரு ஷேரிங் கொடுங்க. நம்ம சேனல் வந்து மென்மேலும் வளர நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்யூ.